மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு. எஸ்ஐஆர்ன்றது என்னன்னு அவருக்கு தெரியல, மன்னிச்சுக்காங்க நான் தப்பா சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லலைங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறாரு. ரிவிஷனுங்க ஓட் லிஸ்ட ரிவைஸ் பண்றது, ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாத்துவாங்க. இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க, ஊரை விட்டு வெளியூருக்கு வெளி போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க. இல்ல வேற ஊர்ல இருந்து வந்து இங்க ஒரு 10 வருஷமா இருக்கும், ஆனா எங்க பேரை நீங்க ஓட் லிஸ்ட்ங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க. இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய இன்னவே சொல்லணும்னா கட்டாயம் இருக்கு. அந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் கான்ஸ்டிடியூஷனல் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இது ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் கான்ஸ்டிடியூஷன்ல எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றத நம்ம அரசியல் அமைப்பு திட்டத்துல சொல்றாங்க. சோ இது என்னன்னு கூட தெரியாம ரிவிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இது என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல. அதனால அவங்க செய்யற ப்ரொடெஸ்டும் எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? இறந்தவங்களை லிஸ்ட்ல ஒண்ணு வைங்கிறாங்களா? இல்ல ஊரை விட்டு வெளியில போனவங்க பேர் இருக்கட்டும், அதுல நாங்க போய் குத்திக்கிறோங்கிறாங்களா? இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்களை இங்க சேர்க்காதீங்க, அவங்க தமிழரா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட எங்களுக்கு வேணாங்கிறாங்களா? எதுக்குங்க இந்த ப்ரொடெஸ்ட்? இப்ப வரைக்கும் இருந்த ஒரு 10 முறையோ 13 முறையோ நீங்களும் அப்பவும் இருந்திருக்கீங்கல்ல, அரசியல் அப்பவும் இருந்திருக்கீங்க, தமிழ்நாட்டுல அப்பவும் ஆட்சியில இருந்திருக்கீங்க, சில சமயம் எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க. அப்பெல்லாம் எஸ்ஐஆர் தப்பா தோணலையா? அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ஆட்சி இன்னவே சீர்குலைஞ்சு இருக்கு. தமிழ்நாடு ஆட்சியோட ஃபெயிலியர்ஸ், அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும், அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான். எஸ்ஐஆர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, இப்ப அதுக்கு கொடி காட்டுவோம், வானானுவோம், எஸ்ஐஆர் தப்புன்னுவோம், அது மோடி அரசு எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லுவோம். மக்களை ஏமாத்த பாக்குறாங்க. மக்கள் ஏமாறுறது இல்லைங்க. இது டிஎம்கேயோட டிப்பிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அதோட இல்லாம நீங்க பாருங்க, முதல்ல என்ன சொன்னாங்க? இவிஎம் சரியா இல்லாதனாலதான் கட்சிகள் தோற்கின்றன. அது அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய அதே வழி. இவிஎம்ல தான் குறை இருக்கு, அதனாலதான் நாங்க ஜெயிக்கல. கர்நாடகால ஜெயிச்சாங்க, ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஜெயிச்சாங்க, அப்ப இவிஎம்ல குறை இல்லை. ஏன் டிஎம்கே இங்க ஜெயிச்சிச்சு, அப்ப இவிஎம்ல குறை இல்லை. ஆனா எதிர்கட்சியோ பிஜேபியோ ஜெயிச்சுட்டா அது இவிஎம்ல குறை. இப்ப அந்த வாக்கு செல்லுபடியா இருக்கும். அதனால அதுல இருந்து மூவ் ஆயிட்டு அடுத்தது என்ன சொன்னாங்க? நீங்க ஈடிய அரசியல் ரீதியா உபயோகிக்கிறீங்க, எதிர்கட்சியை எப்ப பாரு கொஸ்டின் பண்றீங்க, சர்வே பண்றீங்க, சர்ச் பண்றீங்க, அரெஸ்ட் பண்றீங்க, கோர்ட்டுக்கு இழுக்கிறீங்க அப்படின்னாங்க. அதையுமே கோர்ட், சுப்ரீம் கோர்ட் மூலமா திருப்பி சொல்றாங்க, இல்லைங்க கேஸ் இருக்கு, வந்திருக்குது. FATF இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு, ஃபண்டிங் ஃபார் டெரருக்கு எகெயின்ஸ்டா பாடி. அது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் எகெயின்ஸ்ட் டெரர் ஃபண்டிங். அவங்க சொல்றாங்க இடி ஆக்ஷன் எடுத்ததுனாலதான் நிறைய அந்த மாதிரி ஃப்ராட் பண்ணவங்களோட சொத்தை அபகரிச்சு லாஃபுல்லி எடுத்துக்கிட்டு அதை ஏலத்துல விட்டு அதுல இருந்து வரக்கூடிய பணம் பேங்குக்கு எங்க கடன் வாங்கி அவங்களை ஏமாத்தினாங்களோ அந்த பேங்குகளுக்கு திருப்பி போய் சேர்க்கப்பட்டது. ரெஸ்டிடியூஷன் அது நடக்குதுன்றத உலக அளவுல இன்னைக்கு பிரேஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்ததுனாலதான் அது நடக்குது. அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இடி ஆக்ஷன் நாங்க, சிபிஐ நாங்க, இன்கம் டாக்ஸ் வருது நாங்க. ஒரு இடத்துல கூட இன்கம் டாக்ஸ் கேஸ் தப்பாகல. கோடி கோடியா வச்சிருந்த பணமும் தங்கமும் இன்னும் இல்லாத சொத்தும் என்ன வழியில வருது. அதனால அது கண்டா பிடிக்கல. சரி, இதெல்லாம் சொன்னாங்க, அதுவும் ஆயிடுச்சு. இப்ப அதனால அடுத்த ஸ்டேஜ் எஸ்ஐஆரே தப்பு, இங்க வரக்கூடாது, செய்யக்கூடாது. தேசத்துல 13 தரம் நடந்திருக்கு. அந்த எஸ்ஐஆர் பத்தி அப்ப ஒண்ணும் சொல்லல, இப்ப சடனா வராங்க. அத வரப்போறிய தேர்தல்ல தோல்வி நிச்சயம்